Hi friends, நீங்கள் யூடியூப் சேனலோட YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது எடுத்தோன்னே நீங்கள் பார்க்குறது என்னது எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, இல்லை மானிட்டைசேஷன் ஆகாத சேனல்னால் எவ்வளோ வாட்ச் அவர் வந்திருக்கு, இல்லை மானிட்டைசேஷன் ஆன சேனல்னால் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, இதை தானே எடுத்ததும் பார்ப்பீங்க. அது இல்லாமல் இந்த ரியல் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு தெரியலை. இனிமேல் இதை தயவு செஞ்சு பாருங்கள். எதுக்காக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரியல் டைம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூபோட YT ஸ்டுடியோ இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுவோம். அனலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரியல் டைம்னு போட்டு நமக்கு லாஸ்ட்டு 48 ஹவர்ஸ், அதுக்கப்புறமா லாஸ்ட் 60 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ வியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் அங்கே பார்த்துக்க முடியும். நிறைய பேர் இதை தெரிஞ்சிருக்கும், இதை வியூஸை பார்த்துக்கலான்னு. நிறைய பேர் இது என்ன நினச்சிருப்பீங்க, இது ஜஸ்ட்டு இத்தனை அவருக்குள்ளே இருக்கிற வியூஸை காமிக்கிறதுக்கு மட்டும்தான், அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ரியல் டைமு உங்களுக்கு கம்மியான என்ன நடக்கும், அதிகமான என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது தானே. அதையும் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், உங்களோட ரியல் டைம் ஒரு 4000 5000 தான் இருக்குது. எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் 4000க்கு கீழே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஒவ்வொரு டைமிங் முடிய உங்களுக்கு வியூஸை பொறுத்து வியூஸ் வந்துச்சுன்னா அதில் இன்க்ரீஸ் ஆகும். வியூஸு அதாவது டைமிங் முடிய அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த டைமிங்கை பொறுத்து உங்கள் சேனலோட வியூஸ் அப்படியே போயிடாது. அந்த டைமிங்குள்ளே இருக்கிற அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும், கூடும். சப்போஸ் இது எவ்வளோ தான் நீங்கள் வீடியோ போட்டாலும் அதுக்கு ரீச்சே இல்லை அப்படின்னா, அந்த ரியல் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000க்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களால் நல்ல ரெவென்யூ ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களுக்கு வியூஸ் வந்தால் மட்டும்தான் உங்களோட ரியல் டைம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரியல் டைம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் உங்களோட RPM CPM இது ரெண்டும் நம்ம மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு ரொம்ப முக்கியம். இது அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வர வியூஸுக்கு பொறுத்து நமக்கு ரெவென்யூ கொடுப்பாங்க. இந்த RPM CPM ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெவென்யூ அதை பொறுத்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ என்ன தான் நீங்கள் போடுற வீடியோஸுக்கு எப்படியும் ஒரு 5000 வியூஸாவது வந்துடுது. நீங்கள் போட்ட ஒரு 1 டேலாம் 5000 வியூஸாவது வந்துடுது. ஆனால் ரியல் டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இருக்குது. ஏன்னா எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் அது ரீச்சும் கம்மியாக இருக்குது. இந்த 5000 கிட்ட தான் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரியல் டைமும் ஒரு 5000க்குள்ளே இருந்துச்சுன்னா அதோட RPM CPM பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ரெவென்யூ கம்மியாக இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களோட ரியல் டைமே நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த ரெவென்யூ இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இந்த ரியல் டைமில் உங்களோட இதை பாருங்கள். இந்த ரியல் டைம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்சவர்ஸும் எல்லாம் வந்துடும். ஏன்னா வியூஸ் வரணும்ல, வியூஸ் வந்தால் தானே இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரியல் டைம் கம்மியாகாமல் பார்த்துங்க. சரி, இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் ஆகும். அதனால நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கான ரியல் டைம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வீடியோ நல்லா ட்ரெண்டிங் ஆக வாய்ப்பு இருக்குது. 1K அதுவும் தாண்டிடும். நீங்கள் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 100க்குள்ளெல்லாம் தான் வியூஸ் வருது. கண்டிப்பாக ஒரு வீடியோ அதில் 1K ஆகுது ரீச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரியல் டைமு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் இந்த ரியல் டைமில் இந்த நார்மல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட வியூஸ் மட்டும்தான் காமிக்குமா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணிங்கன்னா அதோட வியூஸும் அங்கே காமிக்கும். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவும் சேர்த்து அப்லோட் பண்ணுறனால அந்த ரியல் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமாக தான் இருக்கும். அதாவது எல்லாம் சேர்த்து தான் அந்த வியூஸ் காமிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நல்லா வியூஸ் போகுதுன்னா உங்களுக்கு ரியல் டைம் தான் நல்லா இருக்கே, அப்புறம் ஏன் எனக்கு இந்த RPM CPM எல்லாம் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோட RPM தனி, இந்த நார்மல் வீடியோட RPM CPM இதெல்லாம் தனித்தனி தான். ஷார்ட்ஸ் வீடியோட RPM பார்த்தீங்கன்னா ஒரு 1K வியூஸுக்கு 0.01, அதாவது ஒரு சின்ன சேனலாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் RPM இருக்கும். இதே ஒரு நல்ல ஒரு சேனல், நல்ல வியூஸ் போகிற, அது லேக் கணக்கில் வியூஸ் போகிற ஒரு சேனலாக இருந்தால் அதுக்கு மேலே இருக்கும். 0.somethingல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 5, 6, 7 அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். அதாவது 1K வியூஸுக்கு. அதே மாதிரி நார்மல் வீடியோடுதும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒரு 5000 கிட்டலாம் வியூஸ் போகுது. அதாவது இந்த ரியல் டைமில் பார்க்கும்போது அந்த இது மட்டும் 48 ஹவர்ஸில் 5000க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா உங்களோட RPM CPMமும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 0.50க்குள்ளே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடணும். இந்த ரியல் டைமே நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுறீங்க, அதுக்கு எந்த ரீச்சுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரியல் டைம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வர ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.somethingல தான் இருக்கும். அதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வீடியோ போடும்போது அதுக்கு வியூஸ் வரலன்னா அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை பற்றியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வேறு உங்களோட ஆடியன்ஸ் என்னெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ எது ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை தேடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ தான் நமக்கு அதுக்கான வியூஸும் ரியல் டைமும் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் தான் நம்மளால் ரெவென்யூ ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரியல் டைமும் இனிமேல் செக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனலை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ண முடியும். இதுலேயே நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, RPMனா என்ன, CPMனா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்.
இருக்கும். இதுக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த யூடியூப் சம்மந்தமாக இருக்கிற டவுட்டெல்லாம் அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் தரேன், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.